பாஜக எந்த இடத்துலையுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதா சரித்திரமே கிடையாது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே மதம், ஒரே மொழின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய அடிப்படையே வந்து சிதைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்யறதுக்கு நிர்வாகத்தை சீராக நடத்த வேண்டியதுதான் அரசாங்கத்துடைய கடமை. அந்த நிர்வாகத்தை செய்யறதை விட்டுட்டு எதுக்கு நீங்க சட்டத்தை திருத்தம் கொண்டு வரீங்க? இஸ்லாமியர்களுக்கு எந்த இப்படி உள்ள சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு வந்து கண்கள் உறுத்தி எப்படியாவது இவர்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. பாஜகவோட ட்ராக் ரெக்கார்டை நீங்க எடுத்து பாருங்க. எல்லா கலவரங்களையும் பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு பாஜக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்ல தாங்க அன்னைக்கு ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கே நீங்க செய்யல. அன்னைக்கு செய்யாம இன்னைக்கு 4 வருஷம் தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சியா நாடகம் ஆடிட்டு. போன எலெக்ஷன்ல வந்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். வந்த உடனே நாங்கள் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம்னு சொன்னீங்க, செஞ்சிட்டீங்களா? இப்போ அடுத்த தேர்தலுக்கு அச்சாரம் போட்டாச்சு. எங்களுக்கு தான் வந்து கச்சத்தீவை மீட்பதற்கான ரகசியம் தெரியும். ஏன் சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணும்போது ஜோசப் விஜயா தெரியலையா? ரெட் ஜெயின்ட்ல படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஜோசப் விஜயா தெரியலையா? இப்போ மட்டும் தான் உங்களுக்கு ஜோசப் விஜயா தெரியாரா? சினிமாவிலையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட், திமுகவிலையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இவர் சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கவே கூடாது. எப்படி நீங்க உடனடியாக அவரை கொண்டு வந்து துணை முதலமைச்சராக ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவு தகுதி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கிடையாதா? கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, திரு அண்ணா காலத்திலிருந்து உழைத்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களே துணை முதலமைச்சர் ஆக்கல. அப்ப இது வாரிசு அரசியல் தானே? திரு உதயநிதி அவர்கள் வந்து அரசியல் கட்சிக்கு வரமாட்டாரு, வந்துட்டாரு. எம்எல்ஏ ஆக மாட்டாரு, ஆயிட்டாரு. துணை முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு சொன்னீங்க, ஆயிட்டாரு. அடுத்த முதலமைச்சர். திரைத்துறையும் அரசியல் நீங்க எப்படி சம்பந்தப்படுத்துறீங்க? அது ஒரு தொழில், ஒரு பொழுதுபோக்கு. அரசியல் வந்து தொழில் கிடையாது, சேவை. அதற்கு இதற்கு வித்தியாசம் இருக்கு. இந்த அடிப்படை வித்தியாசம் தெரியாத தற்கொலைகள்லாம் வந்து எங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரணேஷ். இன்னைக்கு என் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. விஜய் அவர்கள் கட்டி தழுவி அது ஃபோட்டோஸ் எல்லாம் கூட ரொம்ப பெரிய வைரலாக மாறிச்சு. முதல்ல அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக மக்கள் இயக்கத்துடைய ஸ்டேஜில் வந்து தலைவரை பற்றி மக்கள் மத்தியில் நிறைய பேசியிருக்கிறேன். நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் பேசியிருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்து நம்முடைய தலைவர் வந்து கரெக்டாக அந்த முதல் பொதுக்குழு மேடையில் வந்து எனக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம். ஏன்னா நம்ம இத்தனை ஆண்டு காலமாக எந்த தலைவருக்காக வந்து ஒவ்வொரு மேடையிலும் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே தலைவர் இருக்கக்கூடிய மேடையில் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம். அதோடு இன்றைக்கு பேசக்கூடிய மாதிரி ஒரு அரசியல் மேடை, சாதாரண மேடை கிடையாது, ஒரு அரசியல் மேடை. அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து இன்றைக்கு பொதுமக்களுடைய பிரச்சனைகளை வந்து தலைவர்கிட்ட கடத்தணும், பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற தலைவர்கிட்ட கடத்தணும் அப்படின்ற ஒரு கடமையின் அடிப்படையில் அந்த கோபத்தின் வெளிப்பாடு, அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக அந்த பேச்சு அமைஞ்சது. தலைவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பேசி முடிச்ச உடனே நீங்க சொன்னது போல ஆரத்தை அழுவி பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க, சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் டிவிக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறது, வக்பு சட்டத்திற்கு எதிராக வந்து போராட்டம் நடந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க, அதுக்கான விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த வக்பு சட்டத்துடைய திருத்த மசோதாவை வந்து இன்றைக்கு பாஜக அரசு வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து கிட்டத்தட்ட அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சூழல்ல பாஜக எந்த இடத்துலையுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதா சரித்திரமே கிடையாது. பாஜக என்றாலே இஸ்லாமிய வெறுப்பையும் மற்ற மத வெறுப்பையும் கொண்டு சென்று இந்த நாட்டை வந்து ஒரு மத பிளவாத சக்தியாக துண்டாடக்கூடிய வேலையை தான் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இந்தியாவுடைய அடிப்படை என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதான் இந்தியாவுடைய அடிப்படையே. ஆனால் இங்கே இவர்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே மதம், ஒரே மொழின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய அடிப்படையே வந்து சிதைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா எப்படியாவது இவர்கள் தங்களுடைய அஜெண்டாவின்படி ஒரு இந்து ராஷ்டிரியத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் பாஜகவுடைய அஜெண்டா. அவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் பாஜக இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இதை வந்து வெளிப்படையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்றப்போ இத்தனை ஆண்டு காலமா இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான கரிசனமும் காட்டாம, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாம, இஸ்லாமிய பெண்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாம, அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காம, பாஜக முதல்ல எத்தனை இஸ்லாமிய பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எத்தனை பேர் முதலமைச்சராக இருக்கிறாங்க, எத்தனை பேர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. எந்த இடங்கள்லையுமே பாஜக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபு வாரியத்துடைய உரிமையை பறிப்பதற்கான ஒரு வேலையில் பாஜக ஈடுபட்டு இருக்கு. அப்படின்றதுனால தான் நம்ம அந்த இஸ்லாமிய தோழர்களோடு நின்று அவர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அந்த வக்ஃபு வாரியம் அப்படின்றது வந்து ஒரு முழுமையடைந்த ஒரு சட்டமாக ஒரு வாரியமாக தான் இருக்கிறது.
எல்லா வகையிலும் அங்க வந்து செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அங்க ஆக்கிரமிப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்குவதற்கு அதை வந்து அந்த ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு பயன்படும் வகையில செய்யறதுக்கு நிர்வாகத்தை சீராக நடத்த வேண்டியதுதான் அரசாங்கத்தோட கடமை. அந்த நிர்வாகத்தை செய்யறதை விட்டுட்டு எதுக்கு நீங்க சட்டத்தை திருத்தம் கொண்டு வரீங்க? எதுக்கு வாரியத்துல வந்து இஸ்லாமியர் அல்லாத 2 பேரும் நீங்க எதுக்கு உள்ள கொண்டு வரீங்க? எதுக்கு வாரியத்துடைய அந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய உரிமையை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறீங்க? மாவட்ட ஆட்சியர் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? குழந்தைக்கு கூட தெரியுங்க. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஆட்சியாளர்கள் மீறி செயல்பட்டுருவாங்களா? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நிறைவேற்றப்படுகிறதா மாவட்ட ஆட்சியர்கள் இருப்பாங்க இன்னைக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்ய வந்து முயற்சி செய்றீங்க? நீங்க 12 ஆண்டு காலம் ஒருவர் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாரு அப்படின்னா அதுக்கு பிறகு அவரே அதை உரிமை கொண்டாடக்கூடிய வகையில பல சட்ட திருத்தங்களை சட்ட நுணுக்கங்களோட நீங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த வக்ஃபு வாரியத்திற்கு இந்தியாவிலேயே டாப் 3ல இருக்கக்கூடிய ஒரு அதிக அளவு சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாரியமாக இந்த வக்ஃபு வாரியம் இருக்கு. அப்ப எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இவர்களுக்கு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு இப்படி இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு வந்து கண்கள் உறுத்தி எப்படியாவது இவர்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு இஸ்லாமியர் மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க அவர்களுடைய அந்த வக்ஃபு வாரியத்தை மேம்படுத்துவதற்கான என்ன உதவிகள் வேணுமோ அதை செஞ்சுட்டு போங்க, என்ன சப்போர்ட் வேணுமோ அதை செஞ்சுட்டு போங்க. ஏன் நீங்க சட்டத்தை திருத்துறீங்க? எதுக்கு லிமிடேஷன் பண்றீங்க? எதுக்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்து அவர்களுடைய மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற கேள்வியும் அச்சமும் நயமா மக்களுக்கு எழுதில்ல. அது மட்டும் இல்ல, பாஜகவோட ட்ராக் ரெக்கார்டை நீங்க எடுத்து பாருங்க. எல்லா கலவரங்களிலும் பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் பாஜக இருக்கும். அண்ட் கச்சத்தீவுக்கு எதிராக அந்த விஷயத்துக்காகவும் விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் எப்பொழுதுமே மீனவ பெருமக்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிறவர். எப்பொழுதுமே மீனவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறார். சர்க்கார் படத்துல கூட வசனம் பேசியிருப்பார், நானுமே மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்லி வசனங்கள் பேசியிருப்பார். தன்னுடைய திரைப்படத்திலேயா இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையில இருக்கட்டும், எப்போதுமே மீனவ மக்களை ரெப்ரசன்டேஷன் பண்ணி மீனவ மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் எங்கள் தலைவர் இருந்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு வந்து ஆளுகின்ற திமுக அரசு திடீரென 4 வருஷமா தூங்கிட்டாங்க. கோமா ஸ்டேஜ்ல இருக்குது ஆட்சி 4 வருஷமா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து ஒரே வழி மீனவர்களை காப்பாற்ற முடியும், நாங்க வந்து சட்டம் தனி தீர்மானம் கொண்டு வரோம். ஏன் 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 74 ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கச்சத்தீவை வந்து நீங்க தாரை வாக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 வருஷம் 11 வருஷம் நீங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்களே, உங்களுடைய திமுக காரங்க அத்தனை பேரும் மத்தியில் அமைச்சராக இருந்தீங்களே அன்றைக்கு காலகட்டத்தில். அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் வந்து நீங்க கச்சத்தீவை மீட்கல? உங்களுடைய சப்போர்ட்ல தானே அன்னைக்கு ஒன்றிய அரசு நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கே நீங்க செய்யல. அன்னைக்கு செய்யாம இன்னைக்கு 4 வருஷம் தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ குரல் கொடுக்கும் போது நாடகம் ஆடுறதுன்னு சொல்றது ஒவ்வொரு தடவையுமே டிஎம்கே எதிர்க்காக ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாலோ இல்லை வந்து இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து ஏதாவது சொன்னாலோ உடனே நாடகம் ஆடுறதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாகிருக்கு? நாடகம் ஆடுறதுன்னு சொல்றதுதான் நியாயம். இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி நாடகம் ஆடக்கூடிய ஒரு கும்பல் தான் திமுகவுடைய கும்பல். கச்சத்தீவு பிரச்சனை இன்னைக்கா பேசிட்டு இருக்கோம்? இல்ல பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சியில் அப்ப திமுக இருந்திருக்குது. கச்சத்தீவை வந்து தாரை வார்த்த பிறகுமே ஆட்சியில திமுக இருந்திருக்குது. ஒன்றிய அரசோட வந்து அமைச்சரவையில் இருந்திருக்குது. அன்றைக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அன்றைக்கு அதை மீட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் நீங்க மீட்கல? அப்ப 4 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசி 10 மாசம் முடியும் போது எப்படி வந்து போன எலெக்ஷன்ல வந்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், வந்த உடனே நாங்கள் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம்னு சொன்னீங்க, செஞ்சிட்டீங்களா? இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்களே, செய்யல. இப்ப அடுத்த தேர்தலுக்கு அச்சாரம் போட்டாச்சு, எங்களுக்கு தான் வந்து கச்சத்தீவை மீட்பதற்கான ரகசியம் தெரியும், ஓட்டு போட்டுனா நாங்கள் கச்சத்தீவை மீட்டுருவோம் அப்படின்னு ஏமாற்றுவதற்காக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்றேன், நீங்க கேளுங்க. இன்றைக்கு வந்து இந்த வக்ஃபு வாரியத்திற்கு வந்து எதிராக அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கு இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து. திமுகவும் அதை எதிர்க்கன்னு சொல்லுது இல்ல, அதுவே ஒரு நாடகம் தான். திமுக பல வருஷங்களா ரொம்ப வருஷங்களாவே வந்து சிறுபான்மை மக்களுக்காக மிகப்பெரிய அளவுல வந்து பல விஷயங்களை செஞ்சிருக்கு. இல்ல அதை படி நம்ம அதை எதிர்த்து எல்லா நேரமும் அது நாடகம்னு நீங்க சொல்றீங்கல்ல, இஸ்லாமிய பெருமக்களுக்காக திமுக பல விஷயங்களை செஞ்சிருக்கு, சிறுபான்மை பெருமக்களின் காவலனா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, கரெக்ட் தானே? ஆபாச பேச்சாளர் தானே அவரு. ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் எங்கள் தலைவர் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடத்தின உடனேயே ஒரு மேடையில பேசுறாரு, இஸ்லாமியர்களை பத்தி சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி கேவலமா கொச்சையா பேசுறாரு. நடவடிக்கை எடுத்துச்சா திமுக? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் இன்னைக்கு நீங்க அவர் கட்சியை விட்டு தூக்கல? ஏன் அடிப்படை உறுப்பினர்கள் அவரை நீக்கல? அப்ப நீங்க சிறுபான்மையினர் மக்களை உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசும்பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கேட்டா நாங்க இஸ்லாமியர்களின் காவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக இந்த சினிமாவில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போஸ் வெங்கட், அவர் அரசியலுமே திமுகவோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவர் மேடையில பேசுறாரு, ஜோசப் விஜய் அவர்களே, ஏன் சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணும்போது ஜோசப் விஜயா தெரியலையா? ரெட் ஜெயின்ட்ல படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா, அப்போ உங்களுக்கு வந்து ஜோசப் விஜயா தெரியலையா? இப்போ மட்டும் தான் உங்களுக்கு ஜோசப் விஜயா தெரிகிறாரா? அப்ப நீங்க ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல வரீங்க?
அப்ப ஜோசப் விஜய்னு சொல்லிட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப அவர் கிறிஸ்துவர் இருந்துச்சா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்காக நீங்க பேரை சொல்றீங்க. இதைத்தான் வந்து ராஜா செஞ்சாரு. ஓட்டர் ஐடியை வெளியில விட்டு அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க பாஜகவுடைய ஒரு மறைமுக கூட்டாளி இதுல இருந்து வெளியில தெரியுதா? சரி, ஜோசப் விஜய்னா ஓட்டு போட மாட்டாங்களா? கிறிஸ்துவர்கள் தான் ஓட்டு போட மாட்டாங்களா? முதலமைச்சர் ஆகக்கூடாதா? கட்சி தலைவராக இருக்கக்கூடாதா? உங்களுக்கு எதிராக வந்து பேசக்கூடாதா? அப்படின்னா இதெல்லாம் நீங்க பார்த்து வேடிக்கை பாக்குறீங்கல்ல. போஸ் வெங்கட் மேல நடவடிக்கை எடுக்காம, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பாக்குறீங்கல்ல. வெளிப்படையா டிக்ளேர் பண்ணுங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு வெளிப்படையா பேசுங்க பார்ப்போம். அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? அந்த திராணி இருக்கா உங்களுக்கு? கிடையாது இல்ல. அப்ப இவங்க எப்படி நீங்க பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? ரசிச்சுட்டு இருக்கீங்களா பேச விட்டு? ஆனா இப்போ போஸ் வெங்கட் அவர்கள் அது மட்டும் இல்லை, பல விஷயங்களும் சொல்லியிருந்தார். இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுக்கு வந்து நீ எப்படி அதை வாரிசு அரசியல்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவர் வந்து முன் வச்சிருந்தாரு. மன்னராட்சி அப்படிங்கிறதையுமே வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு குடும்பத்தின் வாரிசுகள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம மன்னராட்சின்னு சொல்றோம். ஐயா கலைஞர் அவர்கள் திமுகவில் இருந்தாரு, திமுகவை வளர்த்தாரு, உழைத்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. நம்ம ஏத்துக்கிறோம், எந்த இடத்துலையும் நம்ம மறுக்கலை. அவருடைய செயல் திட்டங்கள் மக்களுக்காக அவர் செஞ்சதை எந்த இடத்துலையும் நம்ம மறுக்கலை, நம்ம அதை எதிர்த்தும் பேசலை. அவர்களை பற்றி சில நிறைக்குறைகள் இருந்தாலுமே நம்ம நிறைகளை மட்டும் தான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு வரோம். நம்ம அந்த இடத்துல எதுவும் பேசலை. அவருக்கு பிறந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரானார். சரி, அதை கூட விட்டுருவோம். அவருமே வந்து கட்சியில பல ஆண்டு காலம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அந்த துணை முதல்வர் பொறுப்புக்கு வரதுக்கு பல ஆண்டு காலம் ஆச்சு, உழைத்து தான் வந்திருக்கிறாரு, நம்ம ஏற்றுப்போம், விடுங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் கட்சிக்கு உழைச்சார்? எத்தனை ஆண்டு காலம் மக்கள் சேவை செஞ்சிருக்கிறாரு? எங்க தலைவரை பற்றி நான் பெருமையா சொல்றேன். 30 வருஷம் சினிமாவில் நடிக்கும் பொழுது நற்பணி இயக்கமாக, ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக மக்கள் சேவை என் தலைவர் எடுத்து செஞ்சிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எத்தனை வருஷம் செஞ்சார்? எத்தனை வருஷம் கட்சி பணியாற்றினார்? எப்படி நீங்க உடனடியாக அவரை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க? ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவு தகுதி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கிடையாதா? ஏன் கட்சியினுடைய மொத்த மூத்த நிர்வாகிகள் கிடையாதா? கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, திரு அண்ணா காலத்திலிருந்து உழைத்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களே துணை முதலமைச்சர் ஆக்கல. ஏன் உங்க குடும்பத்துல தான் துணை முதலமைச்சர் வரணுமா? நாளைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணுமா? அதுக்கு பின்னாடி நீங்க அடுத்து இன்பநிதி துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா? திரு இன்பநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குவீங்களா? அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரிசு மட்டுமே, ஒரு வாரிசு குடும்பம் மட்டுமே மீண்டும் 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 முதலமைச்சர் ஆகணும், மீண்டும் மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகணும், மீண்டும் மீண்டும் கட்சியினுடைய தலைவர் ஆகணும். உங்க கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கு ஏன் நீங்க அதை கொடுக்கல? ஏன் உங்களுக்காக உழைச்ச கூட்டணி தலைவர்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? அப்ப இது வாரிசு அரசியல் தானே? இது மன்னராட்சி தானே? இதை சொன்னா அவருக்கு ஏன் கோவம் வருது? உடனே சினிமாவுக்கு போயிடுறாங்க. சினிமாவுக்கு போயிட்டு அப்பாவின் மூலியமா தான் நடிக்க வந்தாரு. அப்பா மூலியமா நடிக்க வந்தார். அப்பா டேரக்டரு, படம் நடிக்க வந்தாரு. இன்றைக்கு அவர் சொந்த உழைப்பு தானே படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா படமும் வந்து எஸ்எஸ்சி அவர்கள் டைரக்ட் பண்ணாரா? எல்லா படத்தையும் எஸ்எஸ்சி அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரா? எல்லா படத்துக்கும் எஸ்எஸ்சி அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரா? எல்லா படத்துக்கும் எஸ்எஸ்சி அவருக்கு நடனம் சொல்லி கொடுத்தாரா? அவர் சுயமா கத்துக்கிட்டு திரைத்துறையில போராடி எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாரு. எத்தனை ஆளும் கட்சிகள் மாறும் பொழுதெல்லாம் அவருடைய படத்துக்கு பிரச்சனை, அந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருக்கிறாரு. மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறாரு. ஏன் நீங்க திரைப்படத்தையும் மக்கள் பணியும் நீங்க ஒண்ணு சேர்க்கிறீங்க? முதல்ல அரசியல் ஒரு தொழிலா? திரைப்படம்ன்றது ஒரு தொழிலுங்க, அரசியல் தொழிலாங்க, சேவை தானுங்க. மக்களுக்கு சேவை செஞ்சு தானே நீங்க அரசியலுக்கு வரணும். எங்க தலைவர் 30 வருஷம் சேவை செஞ்சிருக்காரு, அதனால எங்க தலைவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு, நாளைக்கு முதலமைச்சர் ஆகிற தகுதி அவருக்கு இருக்கு. எங்க தலைவருடைய மகன் என்ன நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறான்னு நாங்க சொன்னோமா? கட்சியோட தலைவர் ஆக போறான்னு நாங்க சொன்னோமா? ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, திமுகவில இருந்து இன்னொரு வாரிசு வந்து அரசியல் கட்சிக்கு வரமாட்டாங்க, திரு உதயநிதி அவர்கள் வந்து அரசியல் கட்சிக்கு வரமாட்டாரு, வந்துட்டாரு. எம்எல்ஏ ஆக மாட்டாரு, ஆயிட்டாரு. துணை முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு சொன்னீங்க, ஆயிட்டாரு. அடுத்த முதலமைச்சர். அப்ப நீங்க மக்களை எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு திரைத்துறையும் அரசியல் நீங்க எப்படி சம்மந்தப்படுத்துறீங்க? அது ஒரு தொழில், ஒரு பொழுதுபோக்கு. அரசியல் வந்து தொழில் கிடையாது, சேவை. அதற்கு இதற்கு வித்தியாசம் இருக்கு. இந்த அடிப்படை வித்தியாசம் தெரியாத தற்கூரிகள்லாம் வந்து எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க, சின்ன பசங்க பேசிட்டு இருக்கீங்க. இதனால தானே சொல்றோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். சினிமாவிலேயும் ஜூனியர் ஆர்டிஸ்ட், திமுகவிலேயும் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இவர் சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்கவே கூடாது. பாக்யராஜ் அவர்கள் போய் வந்து பேசியிருந்தார். நீங்க வந்து ஈஸியா அதை வாரிசு அரசியல்ல கடந்து போறீங்க, அதுக்கு வந்து அவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறத பத்தி பாக்யராஜ் அவர்கள் பேசியிருந்தார். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதான் நான் திரும்ப கேட்கிறேன், திரு பாக்யராஜ் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன். திரைத்துறையை நீங்க விட்டுருங்க, சொன்னது போல அது பொழுதுபோக்கு, அது வேற. கலைஞர் அவர்கள் உழைத்தாரு, திரு மு க ஸ்டாலின் அவர்களும் உழைத்திருக்கிறார், பல்லாண்டு காலம் உழைத்திருக்கிறார். அந்த கட்சிக்காக நாங்கள் மறுக்கல. அவர் பதவிக்கு வராரு, அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். உதயநிதி எங்க உழைச்சாருன்னு சொல்லு. என்ன உழைச்சிருக்காரு மக்களுக்காக? எங்கள் தலைவர் 30 ஆண்டு காலமாக சேவை செய்யும் பொழுது உதயநிதி எங்க இருந்தாரு? எங்கள் தலைவருடைய மக்கள் இயக்கம் கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உதவி செய்யும் போது உதயநிதி எங்க இருந்தாரு? கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ சென்னையிலேயோ வெள்ளம் வரும் பொழுதெல்லாம் எங்கள் தலைவர் வந்து உதவி செய்த பொழுது, எங்கள் மக்கள் இயக்கம் உதவி செய்த பொழுது
உதயநிதி அவர்கள் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இதெல்லாம் பாக்யராஜ் அவர்கள் சொல்லுவாரா? அறிவுபூர்வமா, அரசியல் பூர்வமா, கருத்தியலா நீங்க பேசுங்க. முடிஞ்சா நீங்க செஞ்சதை சொல்லி ஓட்டு கேளுங்க. அது நடக்காது. செஞ்சாதானே நீங்க கேட்க முடியும். மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா தானே ஓட்டு கேட்க முடியும். அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். இந்த ஆட்சி எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. முடிச்ச உடனே தூக்கி போட்டு ஒரு புது ஆட்சியாளர் உருவாக்கணும், தலைவரை உருவாக்கி வந்து முதலமைச்சரை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, களத்துல இறங்கி தாவேக்கா பவரானது ஓகே. ஆனா இதெல்லாம் நடக்கும் போதுமே விஜய் அவர்கள் ஒரு ஏசியோ ஹால் போட்டு அவர் ஸ்பீச் தானே கொடுக்குறாரு. இன்னும் அவர் களத்துக்கு வரலையே, அது இன்னும் நடந்த பாடலையே. இவங்க கேட்கற மாதிரி பார்த்தா மற்ற தலைவர்கள் எல்லாம் இறங்கி போராட ரெடியா இருக்காங்கல்ல, ஏன் விஜய் அவர்கள் போராட ரெடியா? ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எடுத்து திமுக வந்து களத்தில் போராடுது, திமுக எடுத்து பாஜக போராடுது. ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சு எதுக்கு நீ போராடணும்? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு பாஜக வந்து மதுபான அவர்களுக்கு எதிராக வந்து களத்தில் போராடுது. அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டாரு, நீங்களாம் களத்துக்கு வரணும், தாவேக்கா தலைவர் களத்துக்கு வரணும், போராடணும்னாரு. ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க. ஒன்றியத்தில் ஆட்சி இருக்குது. ஏன் ஊழல் பண்ணணும் தூக்கி உள்ள வைக்க முடியல? ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? டிஎம்கே ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கல. பாகுபலி பார்ட் 1, 2, 3 எடுத்தவங்க தோத்துருவான். அந்த அளவுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ட்ரங்க் போட்டியில் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஊழல் கொண்டு போய் நான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க சொல்லுங்க? சரி, ஒன்றிய அரசின் திட்டங்களை தடுக்காம திமுக என்ன பண்ணிட்டு இருக்குது? எதுக்கு நீங்க வந்து வருடி கொடுத்துட்டே இருக்கிறீங்க பாஜகவை? உண்மையிலேயே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, களத்துல நிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ராமேஸ்வரம் வராதுல்ல, அப்படி கருப்பு கொடி காட்ட வேண்டியதானே, கருப்பு பழுப்பு பறக்க வேண்டியதானே. ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடி காட்டினீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது காட்ட முடியாதா? ஏன் என்ன பயம் உங்களுக்கு? உங்க முதலாளி தானே, காட்ட முடியாதுல்ல? முதலாளி எடுத்து காட்டினா ஃபியூஸ் பிடிக்கிறாங்கல்ல. அப்போ இவர்கள் நாடகம் ஆடுவதற்காக களத்துல வந்து நான் போராடுறேன்ற பேர்ல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு, நீ அண்ணா சாலைக்கு வா, நீ கமலாலயத்துக்கு வா, நீ அங்க வா, நீ இங்க வான்னு சண்டை போட்டுக்கிட்டு மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். எங்க தலைவர் மிக தெளிவா இருக்கிறாரு, மிக தெளிவா இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை, உங்க மாவட்டத்துக்கு என்ன பிரச்சனை, உன் தொகுதிக்கு என்ன பிரச்சனை, எங்க போராட்டம் நடக்குது, யார் போராடுறாங்க, அவங்க கூட போய் நில்லு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, அவங்களுக்கு வேலை செய். அந்த மக்கள் தான் முக்கியம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க ஸ்பெசிஃபிக்கா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க ஸ்பெசிஃபிக்கா. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தலைவர் போனோம்னா அதுக்கு இன்னும் கால நேரம் இருக்கு, டைம் ஆகும். இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் தான் இருக்கு. அதுக்காக தலைவர் போகவே மாட்டாருன்னு என்னைக்கா சொல்லியிருக்கோமா? தலைவர் காலத்துக்கே வரமாட்டாருன்னு என்ன சொன்னோமா? இப்படிதான் வரவே மாட்டாருன்னு கதை சொல்லிட்டு இருந்தீங்க. பரந்தூருக்கு வந்தாரு, ஏன் அங்கே தடை போட்டீங்க? ஏன் ஊருக்குள்ள விடல அவரை? ஏன் மக்களை சந்திக்க விடல? அவர் கிராமத்துக்குள்ள போறாருன்னு சொன்னாரு, நீங்க ஏன் கிராமத்துக்குள்ள விடல? இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடக்குது, நாங்க 3000 பேருக்கு வந்து பாஸ் கொடுத்து அனுமதி கொடுத்து உள்ள அமர வச்சிருக்கோம். அதையும் தாண்டி வந்தவர்களையும் வெளியில வந்து அமர வச்சு அவருக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடை உடனடியாக ஸ்பான்டேனியஸா நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுக்கணும், நிலைமை சரி செய்து தானே காவல்துறை பாதுகாப்பு கேட்கணும். அப்ப இவ்வளவு தூரம் நிரம்பி வழியக்கூடிய ஹால்ல வெளியில எல்லாத்தையும் நிரம்பி நிக்குது, சாலையில வந்து கூட்டம் நிக்குது, அவங்களையும் நான் உள்ள அனுப்புன்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா யாரோட உத்தரவின் பேரில் நீங்க பண்றீங்க? சலசலப்பு உண்டாக்குறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? அப்ப நாங்க ஒவ்வொரு ஈவெண்ட் நடத்தும் போது கரண்டை கட் பண்றது, வெளியில 10 பேர் வச்சு கூச்சல் போடுறது, பிரச்சனைகள் பண்றது, இப்படி மறைமுகமாக எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது தெரியுமா? நாங்க ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு, ஒரு விழாவை நடத்துறது, கட்சியோட விழாவை நடத்துறதுக்கு அவ்வளவு பிரச்சனை. இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிலம் கொடுக்குறவங்கள மிரட்டுறாங்க, இடம் கொடுக்குறவங்கள மிரட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க பேசக்கூடிய பல சேனல்களுக்கே மிரட்டல் வருது. பல விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.